கருவேப்பிலையில நார்ச்சத்து, இரும்புச்சத்து, விட்டமின்ஸ் பல சத்துகள் இருக்கு. இதை நம்ம டெய்லி ஃபுட்ல சேர்த்துக்கிட்டா உடம்பு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகும். அப்படிப்பட்ட கருவேப்பிலையை வச்சு சூப்பரா டேஸ்டியா கருவேப்பிலை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கருவேப்பிலையை நல்லா கழுவி தண்ணி இல்லாம காய வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதுல கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா மொறுமொறுப்பாகி நல்லா வாசம் வர ஆரம்பிச்சது உடனே பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. இப்போ அதே கடாயில் 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 ஸ்பூன் துவரப்பருப்பு, காரத்திற்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் எள்ளு, 4 பல்லு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்து வந்தது கடைசியா ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்து 1 நிமிஷம் கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வறுத்து வச்சிருக்க எல்லாம் நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. முதல்ல பருப்பு வகை மட்டும் சேர்த்து தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், கருவேப்பிலை பொடி ரெடி. இது சாதம் கூட மட்டும் இல்லை, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெசிபி வீடியோ வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.